السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله العظيم القدرة والشان شديد البطش والبرهان حافظ الدين والقرآن ما شاء الله كان وما لم يشأ لم يكن لا حول ولا قوة إلا بالله العلي العظيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا ونبينا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. إن عدة الشهور عند الله 12 شهرا في كتاب الله. فقال نبينا صلى الله عليه وسلم إذا كان رجب قال اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان. صدق الله وصدق رسول الله صلى الله عليه وسلم. புவிவாழ்வு புனிதன் பெற ஃபுர்கானை புவிக்கழித்த பேருபகாரி அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும் உரித்தாகட்டுமாக. யாரை படைக்காவிட்டால் வையகத்தையே நான் படைத்திருக்க மாட்டேன் என்று இறைவன் பறைசாட்டினானோ அப்படிப்பட்ட நாயகத் திருமேனி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் வாழ்க்கை நெறிகளை தங்களுடைய வாழ்க்கையில் கெடுகளவும் பிசகாது பின்பற்றி ஒழுகிய அருமை சஹாபாக்கள் மீதும் தாபிஈன்கள் தபஅ தாபிஈன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் நாதாக்கள் நல்லவர்கள் நம்மவர்கள் குறிப்பாக புனிதம் நிறைந்த இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸில் அமர்ந்திருக்கும் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தஆலாவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. இறைவனின் இறையில்லமாம் திரு கஅபா ஷரீஃபையும் இறை தூதுவரின் பூங்காவனம் ரௌலா ஷரீஃபையும் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் திரும்ப திரும்ப குடும்பத்தோடு சந்திக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. புனிதமான இந்த ஜுமாவுடைய மஜ்லிஸிலே நாம் எல்லாம் இப்படி ஒன்று கூடி அமர்ந்திருக்கிறோமோ இதுபோன்று நாளை சுவனத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களோடு ஒன்று கூடி அமரக்கூடிய நல் பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக. எந்த கலிமாவை இந்த உலகத்திலே நாம் நம்முடைய வாழ்க்கையை நடாத்தி கொண்டிருக்கிறோமோ அக்கலிமாவின் பிரகாரம் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய வேளையில் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை மொழிந்த நிலையில் மரணிக்கக்கூடிய நல்ல நசீபை வல்ல ரஹ்மான் நம் அனைவர்களுக்கும் தந்து அருள் புரிவானாக என்ற துஆவோடு இந்த ஜுமாவுடைய பிரசங்கத்தை நான் துவக்கம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய பெரியார்களே, அல்லாஹ்வுடைய மகத்தான கிருபையால் புனிதம் நிறைந்த ரஜபனுடைய மாதத்தின் முதல் ஜும்ஆவிலே நாம் எல்லாம் இந்த இறையிலத்தில் ஒன்று கூடியிருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் இந்த ரஜபனுடைய மாதத்தையும் ஷாபானுடைய மாதத்தையும் ரமலானுடைய மாதத்தையும் முழுமையான முறையிலே நன்மையை கொண்டு நிரப்பக்கூடிய நல்ல நசீபை நம் அனைவர்களுக்கும் வழங்கி அருள் புரிவானாக. பாசத்திற்குரிய பெருமக்களே, ரஜபனுடைய மாதம், இந்த ரஜபனுடைய மாதம் வந்துவிட்டால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ரமலானுக்கு தயாராகி விடுவார்கள்.
ரமலானுடைய மாதத்திற்கு இந்த ரஜபனுடைய துவக்கத்திலேயே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தயாராகி விடுவார்கள். அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான், இறைவா ரஜபனுடைய மாதத்திலே நீ பரக்கத்து செய்வாயாக, ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு நீ பரக்கத்து செய்வாயாக. வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை எங்களுக்கு நீ வழங்குவாயாக என்று ரஜபனுடைய துவக்கத்திலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, நாம் பார்க்கிறோம் ரஜபனுடைய மாதம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபனுடைய மாதத்தில் அதிகமாக நோன்பு வைத்திருக்கிறார்கள். ரமலானுடைய மாதத்தை முழுமைப்படுத்துவதற்கு ஒரு பயிற்சி மாதமாக இந்த ரஜபனுடைய மாதமும் ஷாபானுடைய மாதமும் திகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபிலேயே ரமலானுக்கு துவங்கி, அதாவது ரஜபிலே அதிகமாக நோன்பு வைப்பார்கள். இபாதத்துகள் அதிகமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்வார்கள். நபி அவர்களை பார்த்து சஹாபாக்களும் அதை தொடர்ந்தார்கள். நபி அவர்களை பார்த்து சஹாபாக்களும் அதை தொடர்ந்தார்கள். எனவேதான் ரஜபனுடைய மாதம் என்பது எதிர் வருகிற ரமலானுடைய மாதத்திற்கு ஒரு பயிற்சி அளிக்கக்கூடிய மாதமாக இந்த ரஜபனுடைய மாதம் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் கண்ணியத்திற்குரியவர்களே, ரஜபு என்று சொல்லுகிற அந்த மூன்று வார்த்தைகள் ரா, ஜீமு, பா, இந்த மூன்று வார்த்தைகள் இருக்கிறதே, இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் கூட உள்ளர்த்தம் சொல்லப்படுவதை நாம் பார்க்கிறோம். இந்த மூன்று வார்த்தைகளுக்கும் கூட உள் அர்த்தம் எந்த மாதத்திற்கும் சொல்லப்படாத ஒரு தத்துவத்தை இந்த ரஜபனுடைய மாதத்திற்கு சொல்லப்படுகிறது. ராவை குறித்து சொல்லுகிற பொழுது இது அல்லாஹ்வுடைய அருளை ஞாபகப்படுத்துகிறது. அதே போன்று ஜீவை குறித்து சொல்லுகிற பொழுது ஒரு அடிமையினுடைய உறுதியை இது காட்டுகிறது. மூன்றாவதாக பாவை குறித்து சொல்லுகிற பொழுது நன்மையை இது உணர்த்துகிறது என்று சொல்லி மறுமையினுடைய சிந்தனைகள், நன்மையை செய்கிற ஒரு சூழலை உருவாக்கக்கூடிய ஒரு விளக்கத்தை ரஜபு என்று சொல்லுகிற இந்த மூன்று எழுத்துக்களில் உள்ளர்த்தமாக சொல்லுவார்கள். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் பொருந்திய ஒரு மாதம் தான் ரஜபனுடைய மாதம் என்பது. கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், நமக்கெல்லாம் தெரியும் ரஜபனுடைய மாதம் மற்ற மாதங்களுடைய பிறை பார்க்கக்கூடிய கூட்டங்களை ஆவலோடு நாம் எதிர்பார்க்க மாட்டோம். பொதுவாகவே ரமலானுடைய காலத்தில் அந்த பிறையை ரொம்ப ஆவலா எதிர்பார்ப்போம். அதே போன்று ரமலான் முடிகிற நேரத்தில் இனியும் ஆவலா என்ன செய்வோம், பிறையை நம்ம எதிர்பார்ப்போம், பெருநாள் கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி. ஆனால் உலகத்தினுடைய அதிகமான இடங்களில் ரஜபு மாதம் பிறக்கிற பொழுது அந்த பிறையை உலகத்தில் இருக்கிற மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். ஏன் தெரியுமா? அதிகமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரஜபு பிறந்து விட்டால் துஆ செய்ய ஆரம்பித்து விடுவார்கள். இதனால தான் நம்ம தொழுகைக்கு பிறகு நாம் துஆவிலே கலந்து நாம் ஓதுகிறோமே, அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். இறைவா ரஜபனுடைய மாதத்திலும் ஷாபானுடைய மாதத்திலும் நீ பரக்கத்து செய். வ பல்லிக்னா ரமலான், ரமலானை அடைகிற நசீபை கொடு. அதாவது ரமலானை அடைகிற நசீபை கொடு. இதையெல்லாம் பரக்கத்தை செய்து ரமலானுடைய நேரத்திலே மரணத்தை தள்ளிவிடக்கூடாது. எனவே அந்த நேரத்தை நீ எங்களுக்கு கொடு என்று சொல்லி அல்லாஹ்விடத்தில் ரஜபுலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொடங்கிடுவாங்க. அதனால தான் உலகத்தினுடைய எல்லா பகுதிகளிலும் இருக்கிற மக்கள் ரஜபனுடைய பிறை எதிர்பார்ப்பார்கள். எதற்காக வேண்டி? இந்த துஆவை ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த துஆவிற்கு உயிரோட்டம் கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி, இந்த துஆவுடைய வாழ்வை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த பிறையை எதிர்பார்ப்பார்கள் எல்லா மக்களும். அதே போன்றுதான் 2 தினங்களுக்கு முன்னால் நாம் எதிர்பார்த்தோம் ரஜபனுடைய மாதம் எப்பொழுது பிறக்கப் போகிறது. நிறைய பேர்கள் கேட்டார்கள், ரஜபனுடைய மாதம் பிறந்து விட்டதா என்றெல்லாம் கேட்டார்கள். நிறைய தாய்மார்கள் ரஜபனுடைய மாதத்தை எதிர்நோக்கி இருந்தார்கள். நிறைய தாய்மார்கள், நம்முடைய மஹல்லாக்களிலும் கூட நிறைய தாய்மார்கள் கேட்டார்கள், ரஜபனுடைய பிறை தென்பட்டு விட்டதா, ரஜபனுடைய பிறையை பார்த்தாச்சா என்று கேட்பார்கள். காரணம், ரஜபிலேயே இந்த ரமலானை வரவேற்கக்கூடிய ஒரு நிலை வந்துவிட்டது, எதிர்பார்க்கிற ஒரு நிலை வந்திருக்கிறது. எனவே அந்த துஆவை ஓத வேண்டும் என்பதற்கு
என்பதற்காக வேண்டி எல்லா மக்களும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். பிறையும் தென்பட்டது. பிறையும் தமிழகத்தில் பல்வேறு பகுதி, சென்னை உள்பட பல்வேறு பகுதிகளில் தென்பட்டது. அந்த மக்ரிபிலிருந்து நாம் இந்த துவாவை ஓதிக்கொண்டிருக்கிறோம். பாசத்திற்குரிய பெருமக்களே, எனவேதான் தொழுகையிலே இமாம் ஜமாத்தாக நாம் தொழுகிற பொழுது இமாம் ஓதுகிற நேரத்தில் நாம் துவாவுக்கு ஆமீன் சொல்லுகிறோம். அதே நேரத்தில் தனியாகவும் இந்த துவாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும். தனியாகவும் நாம் ஓத வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் அதை பள்ளிகளை எழுதி கூட நாம் போட்டிருக்கிறோம். ஆமீன் சொல்வது மட்டுமல்ல, நாம் அந்த துவாவை அதிகமாக ஓத வேண்டும். தனியாக நாம் தொழுகை முடித்து விட்டால் துவாவை நாம் ஓத வேண்டும். அதிகமாக பெண்களும் இந்த துவாக்களை ஓத வேண்டும். காரணம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரஜபனுடைய மாதம் துவங்குகிற பொழுது இந்த துவாவை ஓத ஆரம்பித்தார். நாம் பார்க்கிறோம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபனுடைய சிறப்பை குறித்து நமக்கு சொல்லுகிற பொழுது, இன்ன ரஜப ஷஹ்ருல்லாஹ், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இன்ன ரஜப ஷஹ்ருல்லாஹ், ரஜபு மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம் சொன்னாங்க. ரஜபு மாதம் என்பது இது அல்லாஹ்வுடைய மாதம். அல்லாஹ்வுடைய மாதம் என்று சொன்னால் அதை நாம் எவ்வளவு சங்கை செய்ய வேண்டும். அதனால தான் ரசூலுல்லாஹ் சங்கை செய்தார்கள். அதிகமாக தொழுவாங்க, நோன்பு வைப்பாங்க, அதிகமாக தான தர்மங்கள் செய்வாங்க, ஏழைகளை அரவணைத்துக் கொள்வார்கள். இந்த நாட்களில் அதிகமாக இது போன்ற ஈடுபாடுகளை அதிகமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்கள். அதனாலதான் இன்ன ரஜப ஷஹ்ருல்லாஹ், ரஜப மாதம் என்பது அல்லாஹ்வுடைய மாதம். இரண்டாவதாக வஷஅபான ஷஹ்ரி, ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம் சொன்னாங்க. ஷாபானுடைய மாதம் என்னுடைய மாதம். ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் என்னுடைய மாதம். ரசூலுல்லாஹ் எப்படி சொல்றாங்க பாருங்க. அதனால ரஜபில ஓரளவுக்கு அதிகமாக நோன்பு வைத்தார்கள், ஷாபானிலே அதிகமாகவே நோன்பு வைத்தார்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரமலான் வந்து விட்டதோ என்று எதிர்பார்க்கும் அளவுக்கு ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சாங்க. அப்போ ரஜபு அல்லாஹ்வுடைய மாதம் என்று அந்த மாதத்தினுடைய சங்கையை சொல்லுகிற பொழுது, எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம் தான், எல்லா மாதமும் அல்லாஹ்வுடைய மாதம் தான், எல்லா மாதத்தையும் அல்லாஹ் தான் படைத்தான். ஆனால் அந்த மாதத்தை சிறப்பித்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரித்து காட்ட வேண்டும் என்பதற்காக வேண்டி சொல்றாங்க, ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் என்னுடைய மாதம். அடுத்து சொல்லுவாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், வ ரமலான ஷஹ்ரும் மின் உம்மத்தி, ரமலானுடைய மாதம் என் உம்மத்தினுடைய மாதம் சொன்னாங்க. ரமலானுடைய மாதம் என் உம்மத்தினுடைய மாதம். நன்மைகளை அதாவது அள்ளி எடுத்துக்கொள்ள வேண்டும், பாவத்தை அழிப்பதற்குண்டான காரியங்களை செய்ய வேண்டும். எனவேதான் ரஜப் அல்லாஹ்வுடைய மாதம், ஷாபான் நபி அவர்களுடைய மாதம், ரமலான் இந்த உம்மத்தினுடைய மாதம். ஸல்லல்லாஹு அலைஹி எவ்வளவு அற்புதமாக சொல்லிக்கிறாங்க. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இறைவனால் படைக்கப்பட்ட 12 மாதங்கள் அல்லாஹ்வுடைய மாதமாக இருந்தாலும் கூட மாதங்கள் விசேஷமாக மக்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதங்களை குறிப்பிட்டு இவரவர்களுடைய மாதம் என்று சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் போது நம்ம என்ன செய்வோம், சொல்லும் போது அதில் ஈடுபாடு அதிகமாக காட்டுவோம், சொல்லும் போது ஈடுபாடு அதிகமாக காட்டுவோம். இப்போ மற்ற மாதங்கள் எல்லா மாதங்களையும் விட ரமலானுடைய மாதத்திற்குன்னு ஒரு கண்ணியத்தை நம்ம வச்சிருக்கிறோமா இல்லையா? ரமலானுடைய மாதத்திற்குன்னு ஒரு கண்ணியத்தை வச்சிருக்கிறோம். எல்லா மாதங்களையும் போன்று ரமலானுடைய மாதத்தில் இருக்க மாட்டோம், அப்படித்தானே? காரணம் என்ன? அந்த ரமலானை குறித்து விசேஷமாக நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கு. அதனால நம்ம என்ன செய்வோம், எல்லா மாதங்களை போன்று ரமலானில் இருக்க மாட்டோம், ரமலானிலே முழுக்க முழுக்க மாறுபட்டு நாம் இருப்போம். பாசத்திற்குரிய பெருமக்களே, அதனால தான் அந்த தன்மை, அந்த மாதத்தை கணிக்கக்கூடிய ஒரு நிலை, மனோநிலை உள்ளத்தில் ஏற்பட வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் ரஜபையும் ஷாபானையும் ரமலானையும் குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போல ரஜபனுடைய மாதத்தினுடைய சிறப்புகளை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிற பொழுது அற்புதமாக சொல்லுவாங்க, இன்ன ஃபில் ஜன்னதி நஹ்ருன் யுகால் லஹு ரஜப். ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, நிச்சயமாக அதாவது சுவனத்தில் ஒரு ஓடை உண்டு, சுவனத்தில் ஒரு ஓடை உண்டு, நிறைய ஓடைகள் இருக்கிறது, அதுல ஒரு ஓடை உண்டு, தண்ணீர் போகக்கூடிய ஒரு ஓடை, அந்த ஓடைக்கு பேரு ரஜப். அல்லாஹ் எப்படி வச்சிருக்கான், சொர்க்கத்தில் ஓடக்கூடிய அந்த ஓடைகள்ல ஒரு ஓடை, ஒரு தண்ணீர் தடாகம், அதற்கு பேரு ரஜபு. சொல்லிட்டு அப்படியே விடல ரசூலுல்லாஹ்
சொல்லிட்டு அப்படியே விடல. அந்த ஓடையினுடைய சிறப்பு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க? அஷத்து பயானும் மினல் லபன் சொல்றாங்க, பாலை விட வெண்மையா இருக்கும் அந்த தண்ணீர். எப்படி இருக்கும்? அந்த ஓடையில் இருக்கக்கூடிய தண்ணீர் பாலை விட வெண்மையாக இருக்கும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, வஹலா மினல் அஸ்லி, அதே விட அதனுடைய சுவை எப்படி இருக்கு தெரியுமா? தேனை விட மதுரமானதா இருக்கும். அந்த ஓடை, அந்த தண்ணீர் தேனை விட மதுரமானதாக இனிப்பானதாக இருக்கும். அடுத்த ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, மன் சாம யௌம் மின் ரஜபின், ரஜபில் யாராவது நோன்பு வைத்தால், இந்த ரஜப் மாசத்துல திறந்திருக்கிற இந்த ரஜப் மாசத்துல யாராவது நோன்பு வைத்தால், ஷகவுல்லாஹு மின் தாலிக நஹரின், அதிலிருந்து அல்லாஹ் இந்த நோன்பாளிக்கு நீரை புகட்டுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, ரஜப் மாசத்தை குறித்து பெருமானார் ஏன் இவ்வளவு விசேஷமாக சொல்லுகிறார் என்று சொன்னால், அதாவது சொர்க்கத்தில் ஒரு ஓடை இருக்கிறது, அந்த ஓடைக்கு பேரு ரஜபு. அது பாலை விட வெண்மையாக இருக்கும், தேனை விட சுவையாக இருக்கும். யார் ரஜபனுடைய மாசத்துல நோன்பு வைப்பார்களோ, ஒரு நோன்பு வைத்தாலும் கூட அவர்களுக்கு அந்த தண்ணீர், அந்த நீர் தடாகத்தில் இருந்து இவர்களுக்கு புகட்டப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறுத்திக் கொள்ளவில்லை. தொடர்ந்து சொல்லுவார்கள் பெருமானார், யாராவது இந்த ரஜபனுடைய மாதத்திலே நபி அவர்கள் மீது அதிகமாக ஸலவாத்து சொன்னால், நபி அவர்கள் மீது அதிகமாக யார் இந்த ரஜபனுடைய மாதத்திலே ஸலவாத்து சொல்லுகிறார்களோ அவர்களுக்கும் அந்த நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் புகட்டப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த நீரிலிருந்து அவர்களுக்கு புகட்டப்படும். இந்த மாசத்துல எல்லா நாட்களும் ஸலவாத் அதிகமாக சொல்ல வேண்டும். ஆனால் இந்த மாதத்தை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசேஷமாக சொல்லுகிறார்கள். இந்த ரஜபனுடைய மாதத்தில் யார் அதிகமாக ஸலவாத் சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தண்ணீரிலிருந்து, அந்த நீர் தடாகத்திலிருந்து தண்ணீர் புகட்டப்படும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அதே நேரத்தில் மரண வேளையில் எந்த அளவுக்கு என்று சொன்னால், ரஜபனுடைய மாதத்தில் யார் அந்த அளவுக்கு ஸலவாத்துகள் அதிகமாக சொல்லுகிறார்களோ அவர்களுக்கு மரண வேளையில் தாகித்த நிலையில் அவர்களுக்கு மரணம் வராது. ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, ஒரு மனிதனுக்கு தாகித்த நிலையிலே மரணம் வருவது என்பது தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதனால தான் ரசூலுல்லாஹ் அதிகமாக கேட்பாங்க, ரப்பே மரணிக்கக்கூடிய நேரத்திலே தாகத்தை கொடுத்து விடாதே, மரணத்தினுடைய வேளையிலே பசியை நீ கொடுத்து விடாதே என்று ஏன் கேட்கிறாங்கன்னா, அந்த மாதிரி அது கூடாது, அந்த ஒரு நிலை வரக்கூடாது. ஒன்றை எதிர்பார்த்து மரணிப்பது என்பது கூடாது. நல்ல முறையிலே மரணம் நம்மை தழுவ வேண்டும், நல்ல முறையில் மரணம் நம்மை தழுவ வேண்டும். அதனால்தான் யார் அதிகமாக இந்த ரஜபனுடைய மாதத்தில் ஸலவாத்தை அதிகமாக ஓதுகிறார்களோ அவர்களுக்கு அந்த தண்ணீர், அந்த ரஜபு என்று சொல்லுகிற அந்த நீர் தடாகத்தில் தண்ணீர் புகட்டப்படும். மரணத்தினுடைய நேரத்தில் தாகம் அவர்களுக்கு ஏற்படாது. அடுத்து சொல்லுவாங்க, யார் ஸலவாத்துகள் இந்த ரஜபனுடைய மாதத்தில் அதிகமாக ரசூலுல்லாஹ் ஓதுவார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானை பரிபூர்ணமாக்கி தருவான். ஈமானை அல்லாஹ் பரிபூர்ணமாக்கி தருவான். ஈமானில எந்த இழுக்கும் இருக்காது, ஈமானில ஓட்டை இருக்காது. ஈமான் என்பது வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. ஈமான் என்பது வாழ்க்கையில ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஈமான் இல்லை அப்படின்னு சொன்னா வாழ்க்கையில நாம் தோல்வி அடைந்து விடுவோம். ஈமான் தான் ரொம்ப முக்கியம். உங்களுக்கெல்லாம் தெரியும், கிட்டத்தட்ட பல மாதங்களாக அதாவது ஈமான் பரிபூர்ணமாகக்கூடிய நிறைய விஷயங்கள் ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரத்தில் பயானை நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், ஃபஜ்ர் தொழுகையினுடைய நேரங்களில் அதை நாம் சொல்லிக் கொடுத்து கொண்டே இருக்கிறோம். ஃபஜ்ரில் அந்த பயான் கேட்குறவங்களுக்கு தெரியும், ஈமான் பரிபூர்ணமாகக்கூடிய நிறைய செய்திகள், கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட செய்திகள் சொல்லித்தரப்பட்டிருக்கிறார். 100க்கும் மேற்பட்ட செய்திகள் ஃபஜ்ர் தொழுகை பிறகு உங்களுக்கு ஞாபகப்படுத்தப்படும். இதெல்லாம் எதுக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னா, ஈமான் பரிபூர்ணமாக. ஒரு மனிதனுக்கு ஈமான் இல்லை அப்படின்னா வாழ்க்கையில் எல்லாமே தோல்வி அடைச்சு. ஈமான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் ரப்பே ஈமானை கொடு அப்படின்னு நம்ம அதிகமாக ஏன் கேட்குறோம்? அந்த நம்பிக்கை தெளிவாக இருக்க வேண்டும்.
அது இல்லை அப்படின்னு சொன்னால் எல்லா விஷயத்திலும் அல்லாஹ் தோல்வியை நமக்கு தந்துவிடான், நம்மை அல்லாஹ் காப்பாற்றுவானா. கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இந்த ரஜபுடைய மாதத்தில் யார் அதிகமாக ஸலவாத்துகளை அதிகமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ஈமானுடைய பரிபூரணத்தை தருவான், ஈமானோடு மரணிப்பார். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மரணிக்கிற நேரத்தில் ஈமானோடு மரணிப்பார். ஈமானோடு மரணிக்க வேண்டும், அந்த ஒரு நிலை நமக்கு வர வேண்டும். அல்லாஹ் அப்படிப்பட்ட நசீபை நம் அத்தனை பேர்களுக்கும் தருவானாக. பாசத்திற்குரிய பெருமக்களே, அடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்வார்கள், சக்கராத்திலே ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலிருந்து அவர்கள் பாதுகாப்பு பெறுவார்கள். யார் ரஜபனுடைய மாதத்தில் யார் அதிகமாக, பொதுவாகவே ஸலவாத் அதிகமாக சொல்ல வேண்டும். எந்த அளவுக்கு வாழ்க்கையில் நமக்கு ஸலவாத் இருக்கிறதோ அந்த அளவுக்கு வாழ்க்கை ஈடேற்றம் அடையும். ஆனால் அதே நேரத்தில் ரஜபனுடைய மாதத்தை விசேஷமாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யார் அதிகமாக ஸலவாத் ஓதுவார்களோ அந்த சக்கராத்தினுடைய நேரத்தில் ஷைத்தானுடைய சூழ்ச்சியிலிருந்து அல்லாஹ் பாதுகாப்பான். காரணம், சக்கராத்தினுடைய அந்த வேலை இருக்கிறதாலையா, சக்கராத்தினுடைய அந்த வேலையில் அல்லாஹ்வுடைய சிந்தனை ஒரு மனிதனுக்கு வரணும். பக்கத்தில் இருந்து களிமா சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை சொல்லக்கூடிய நேரத்தில் நாமிலிருந்து அந்த களிமா வரணும். களிமா என்ன செய்யணும்? வரணும். அந்த சக்கராத்தினுடைய வேதனையால் துடித்துக் கொண்டிருக்கிற பொழுது இறை சிந்தனை அவர்களுக்கு ஏற்பட வேண்டும். அந்த நேரத்தில் ஷைத்தான் வருவான். அந்த நேரத்தில் ஷைத்தான் வந்து சிந்தனையை திருப்புவான். அந்த நேரத்தில் என்ன செய்வான்? ஷைத்தான் சிந்தனை திருத்துவான். நம்ம சொல்றோமா இல்லையா? அவர் மூத்தா போகிற நேரத்தில் சக்கராத்தில் இருந்தாருங்க. இருக்கிற நேரத்தில் என் கையை பிடிச்சாரு. என் கையை பிடிச்சி என் சொத்து இங்கங்கே இருக்குது, அதையெல்லாம் போய் பார்த்துக்கோ. என் கடையெல்லாம் இங்கங்கே இருக்குது, அதையெல்லாம் போய் பார்த்துக்கோ. என் வரவு செலவு கணக்கெல்லாம் இப்படியெல்லாம் இருக்குது. இதுதான் ஷைத்தான் திசை திருப்பது. அந்த நேரத்தில் என்ன சிந்தனை வரணும்? சக்கராத்தினுடைய நேரத்தில் எந்த சிந்தனை வரணும்? கலிமாவுடைய சிந்தனை வரணும், அல்லாஹ்வுடைய சிந்தனை வரணும். அது எப்போ வரும்? இது போன்ற இபாதத்துகள் செய்வதன் மூலம் நமக்கு வரும், மற்ற சிந்தனைகள் வராது. அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சக்கராத்தினுடைய வேலையில் இந்த உம்மத்தை சிந்தித்தாங்க. இந்த உம்மத்து வெற்றி பெறணும்னு நினச்சி தான் மூத்தா போனாங்க. இந்த உம்மத்து ஈமானி உம்மத்தாக மாற வேண்டும், இறையச்சம் உள்ள உம்மத்தாக இந்த உம்மத்து மாற வேண்டும். இறை சிந்தனையோடு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத் இருந்தது. கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதனால தான் யார் இந்த ரஜபனுடைய மாதத்தில் ஸலவாத்துகள் அதிகமாக ஓதுகிறார்களோ, நற்காரியங்கள் அதிகமாக செய்கிறார்களோ அவர்களுக்கு சக்கராத்தினுடைய வேளையில் ஷைத்தானுடைய அந்த ஊசலாட்டங்கள் சூழ்ச்சிகள் எடுபடாது, அதிலிருந்து அவர்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அதே போன்று ரஜபனுடைய மாதத்தில் யார் அதிகமாக ஸலவாத் ரசூலுல்லாஹ் மீது ஓதிக்கொண்டிருக்கிறார்களோ, ரஜபனுடைய மாதத்தில் யார் இபாதத்துகள் மீது அதிகம் தேட்டம் கொண்டிருக்கிறார்களோ, யார் ரஜபனுடைய மாதத்தில் அதிகமாக தான தர்மங்கள் செய்கிறார்களோ, யார் இந்த ரஜபனுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய வழமையை பெற்றிருக்கிறார்களோ அவருடைய பாவத்தை அல்லாஹ் பரிபூர்ணமாக மன்னித்து விடுவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பரிபூர்ணமாக அல்லாஹ் பாவத்தை மன்னித்து விடுவான். இதுவெல்லாம் ரஜபனுடைய மாதத்தினுடைய கண்ணியத்தை குறித்து, சிறப்பை குறித்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி தந்த ஒரு பாடங்கள் இதுவெல்லாம். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அடுத்து அதே ஒன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஜபனுடைய மாதத்திற்கு இருக்கிற அந்த சிறப்பை நமக்கு சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, எந்த ஒரு மனிதன் இந்த ரஜபனுடைய மாதத்தில் தன்னுடைய பாவத்தை எண்ணி நினைத்து வருந்துகிறானோ அவனுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்தை தருவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பொதுவாகவே பாவத்தை வருந்தக்கூடிய மனிதன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுக் கொள்வான். பாவத்தை எண்ணி கண்ணீர் விடக்கூடியவன் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த தரஜாவை பெற்றுக் கொள்வான். இது யதார்த்தமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல ஹதீஸ்களை நமக்கு சொல்லி இருப்பார்கள். ஆனால் ரஜப மாதத்தை குறித்து பெருமானார் சொல்லுகிறார்கள். பிறந்திருக்கிற இந்த ரஜப மாதத்தினுடைய விசேஷத்தை குறித்து சொல்லுகிற பொழுது, இந்த மாதத்தில் யார் அந்த பாவத்தை எண்ணி வருந்துகிறார்களோ அவர்களுக்கு, அதாவது சுவனத்தில் உயர்ந்த நிலை மட்டுமல்ல, அல்லாஹ் சொர்க்கத்தில் எந்த வாசலை விரும்புகிறானோ அந்த வாசல் வழியாக இவன் சொர்க்கத்திற்கு நுழைவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம விரும்புறதல்ல, இவன் இந்த இடத்து இந்த வழியாக போகணும் அப்படின்னு அல்லாஹ் விரும்புவான். அப்போ எவ்வளோ பெரிய பாக்கியம் நமக்கு கிடைக்கப்படுகிறது.
கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், இது ரஜபனுடைய மாதத்திற்கு மட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்த சிறப்பு. அப்போ என்ன செய்யணும் கேட்டால், ரஜபு மாசத்தை நம்ம இழந்துடக்கூடாது. ரஜபு மாசத்தில் செய்ய வேண்டிய அமல்களை அதிகமாக நம்ம என்ன செய்யணும். அடுத்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த ரஜபனுடைய மாதத்தில் அதிகமாக ரப்பை எண்ணி பார்ப்பார்களோ, அல்லாஹ்வை எண்ணி பார்ப்பார்களோ. சஹாபாக்கள் கேட்பாங்க, யாரும் சொல்லுதா அல்லாஹ்வை எண்ணி பார்க்கறதுல எப்பவுமே அல்லாஹ்வுடைய சிந்தனை இருக்குதே அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, அந்த சிந்தனை அல்ல, ஒவ்வொரு விஷயத்தையும் வைத்து அல்லாஹ்வை சிந்தித்து பார்க்க வேண்டும். அல்லாஹ் எனக்கு கண்ணை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உறுப்புகளை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உணவை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு இருக்கக்கூடிய இருப்பிடத்தை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு ஆடையை தந்திருக்கிறான், அல்லாஹ் எனக்கு குடும்பத்தை தந்திருக்கிறான், இதற்கெல்லாம் அல்லாஹ்விற்கு நான் எப்படி நன்றி செலுத்துவது என்று வருத்தத்தோடு சிந்தித்து பார்க்கிறானா இல்லையா? இந்த மனிதன் சொர்க்கத்தில் எந்த வழியாக செல்ல வேண்டும் என்பதை அல்லாஹ் தீர்மானிப்பார் என்று சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சிந்தனை மனிதனுக்கு வரணும். எது நமக்கு கிடைத்தாலும் அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறானே. எத்தனையோ பேர் இருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கல, அல்லாஹ் நமக்கு அந்த பாக்கியை தந்திருக்கிறான். யாருக்குமே கிடைக்காத ஒரு அந்தஸ்தை அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறானே அப்படிங்கிற சிந்தனை நமக்கு வரணும். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இதுதான் இறைவனை எண்ணி பார்ப்பது, அவன் கொடுத்த நியமத்திற்கு நன்றி செலுத்துவது. அப்படி யார் எண்ணிக்கொண்டு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வார்களோ அவர்கள் நாளை மறுமையில சொர்க்கத்திற்கு செல்லுகிற பொழுது அல்லாஹ் விரும்பி இவனை இந்த வழியாக சொர்க்கத்தை அழைத்துவார்கள் என்று சொல்லுவோம். அப்படிப்பட்ட நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள்புரிவானார். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, அதே போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார், ரஜப் மாதத்தினுடைய முதல் ஜுமா இந்த இரவில் மலக்குகள் இருக்காங்களா இல்லையா? மலக்குகள் எந்த மலக்கு அப்படின்னு கேட்டா, வானத்தில் இருக்கக்கூடிய மலக்குகள், பூமியில் இருக்கக்கூடிய மலக்குகளை அல்லாஹ் பலவிதமாக படைச்சிருக்கிறார். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு துறைக்கும் அல்லாஹ் மலக்குகளை உருவாக்கி இருக்கிறான். இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சொர்க்கத்தில் அதாவது வானத்தில் இருக்கிற மலக்குகள், பூமியில் இருக்கிற மலக்குகள் இந்த ரஜபனுடைய முதல் ஜுமா அன்று காபாவில் ஒன்று கூடுகிறார்கள். எங்க ஒன்று கூடுறாங்க? காபாவில் ஒன்று கூடுகிறார்கள். ஒன்று கூடி அவர்கள் துஆ செய்கிறார்கள். யாருக்கு துஆ செய்றாங்க? யார் இந்த ரஜபனுடைய மாதத்தில் நோன்பு வைக்கக்கூடிய வழமையை பற்றி, ஸலவாத்து சொல்லுகிற வழமையை பற்றி, இறை சிந்தனையோடு வாழுகிற வழமையை பற்றி யார் இந்த ரஜபை கண்ணியப்படுத்துகிறார்களோ அவர்களுக்கு பாவ மன்னிப்பு தேடி துஆ செய்கிறார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். கண்ணியத்திற்குரிய பெருமக்கள், எவ்வளவு ஒரு பாக்கியம்! மலக்குகள் அல்லாஹ் சொல்றதை தவிர வேற எதையும் செய்ய மாட்டாங்க. மலக்குகளுடைய படைப்பு அல்லாஹ் எப்படி படைச்சிருக்கிறானா, அல்லாஹ் என்ன சொல்றானோ அது மட்டும் தான் அவங்களுக்கு தெரியும், வேற எதையுமே அவர்கள் செய்ய மாட்டாங்க. அப்போ காபால அவர்கள் துஆ செய்கிறார்கள் என்று சொன்னால் நாம் சிந்திக்க வேண்டும், இது இறைவனுடைய ஏற்பாடு, மக்களுக்காக வேண்டி நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று சொல்லி காபாவுக்கு மலக்குகளை இறைவன் அனுப்பி வைக்கிறான். கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, என்று சொன்னால் நாம் எண்ணி பார்க்கிறோம், ரஜபனுடைய இந்த மாதம் என்பது மற்ற மாதங்களை போன்றதல்ல. மற்ற மாதங்களை போன்று எல்லா மாதங்களும் அல்லாஹ்வால் படைக்கப்பட்டிருந்தாலும் கூட, அல்லாஹ்வால் உருவாக்கப்பட்டிருந்தாலும் கூட, ரஜபுக்கென்று, ஷஅபானுக்கென்று, ரமலானுக்கென்று, துல்ஹஜ்ஜுக்கு என்று, ரபியுல் அவ்வலுக்கென்று சில மாதங்களை குறிப்பிட்டு இதற்கென்று சில அதாவது மகத்துவத்தை அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அதை குறிப்பிடுகிற பொழுது மக்கள் அதிகமாக நன்மை செய்வார்கள். அப்ப அதனுடைய நன்மைகள் குறித்து அதனுடைய மகத்துவத்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தர்றாங்க. அப்படி சொல்லித்தரப்பட்டதுதான் இந்த ரஜபனுடைய மகத்துவம் என்பது. அதே போலதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த ரஜபனுடைய மாதத்தினுடைய முதல் ஜும்மா இன்னைக்கு நம்ம இருக்கிறோமா இல்லையா, இந்த ஜும்மாவில் யார் 100 தடவை சூரத்துல் இஹ்லாஸ் அப்படின்னா குல் ஹுவல்லாஹு சூரா, நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும் குல் ஹுவல்லாஹு சூரா. அப்போ இந்த குல் ஹுவல்லாஹு சூராவை யார் ஓதி வருகிறார்களோ கிட்டத்தட்ட பல ஆண்டுகள் அவர்கள் செய்த பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பதாக வாக்குறுதி தந்திருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ் வாக்குறுதி தந்திருக்கிறான். அவ என்ன செய்யணும்?
அதிகமாக பாசத்திற்குரிய பெருமக்களே நம்ம என்ன செய்யணும் கேட்டீங்கன்னா, இது போன்ற செலவாத்துகள் குர்ஆன் ஓதக்கூடிய வளமைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இஹ்லாஸ் என்று சொன்னால் குல் ஹுவல்லாஹு சூரா தாராளமாக ஓதலாம். 100 தடவை ஓதுறதுக்கு பெரிய விஷயமே இல்லை. சர்வசாதாரணம் என்ன செஞ்சிடலாம், நம்ம ஓதிடலாம். இப்போ நமக்கு தெரியுமா இல்லையா, இப்போ இமாம் தொழு வைக்கிற நேரத்தில் ஏதாவது இமாம் பெரிய சூறா ஓதுனாலும் பின்னாடி சத்தமே இருக்காது. தானே, பின்னாடி சத்தமே இருக்காது. பின்னாடி தெரிகிற சூறாவை நம்ம ஓதிட்டோம் சொன்னால் நம்ம கூட சேர்ந்து பின்னாடி ஓதுற சவுண்டு கேட்கும். அது இந்த பெண்களுக்கு தொழு வைக்க போனால் கொஞ்சம் வேடிக்கையாகவே இருக்கும். கிராத்தி எந்த பக்கம் நடக்குதுன்னு தெரியாது, கிராத்தி எந்த பக்கம் ஓதுறாங்கன்னு தெரியாது. குல் ஹுவல்லாஹு ஓதிட்டோன்னு வச்சுங்களேன், பின்னாடி நம்ம ஓதுறதுக்கு முன்னாடி அவங்க ஓதி முடிச்சிருவாங்க. அப்போ தெரியாத சூறா பெருசாக ஓதிட்டோன்னு சொன்னால் பேசாமல் அல்ஹம்துலில்லாஹ் பேசாமல் இருப்போம். பின்னாடி இப்படி ஓதலாமான்னு கேட்டால் ஓதக்கூடாது, தொழுகையில் ஓதலாமான்னு கேட்டால் ஓதக்கூடாது. ஆனால் என்ன ஒரு வழமை, அதாவது யதார்த்த நிலை மனிதனுக்கு ஏற்படும். ஓதிட்டு இருக்கிற நேரத்தில் டக்குன்னு ஒரு சிந்தனை வந்து நம்மளை அறியாமல் என்ன செய்யும், அப்படி மெதுவாக அப்படி ஓதுவோம். இருந்தாலும் கூட ஓதுவது கூடுமா கூடாலும் ஓதக்கூடாது, அது தடுக்கப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் நம்ம என்ன செய்வோம், குல் ஹுவல்லாஹு சூரா சொன்னால் சுப்ஹானல்லாஹ் பின்னாடி ஒரு குல் ஹுவல்லாஹு சவுண்டு கேட்கும். அப்போ குல் ஹுவல்லாஹு வந்து நம்ம எல்லாருமே மனப்பாடம் பண்ணி வச்சுருப்போம். அப்போ இது 100 தடவை ஓதுங்கிறது சாதாரணமான விஷயம் இல்லை, அதாவது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஈஸியாக ஓதி முடிச்சிடலாம், ரொம்ப கஷ்டம் கிடையாது. குல் ஹுவல்லாஹு என்ன செய்யலாம், ரொம்ப ஈஸியாக ஓதலாம். அப்போ 100 தடவை ஓதினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அவங்களுக்கு என்ன பாக்கியம் கிடைக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பல ஆண்டுகள் அவர்கள் செய்த சிறு சிறு பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விடுகிறது. பொதுவாகவே நம்ம அதிகமாக வந்து பாவம் மன்னிப்புக்கு உண்டான நிலைகளை தான் ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க. காரணம் என்ன கேட்டிங்கன்னா, மனிதனுடைய வாழ்க்கையில் பாவங்கள் அதிகமாகவே இருக்கும். பாவங்கள் சகஜமாகவே இருக்கும். அறிந்து செஞ்சிருப்போம், அறியாமல் செஞ்சிருப்போம், செஞ்சுட்டு இருப்போம், இதெல்லாம் இருக்கும். அதாவது இந்த மாதிரி மனிதனுடைய சூழல் இருக்கும். எனவே பாவியாக அவன் மரணித்து விடக்கூடாது என்பதற்காக வேண்டிதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது போன்ற வழிமுறைகளை நமக்கு சொல்லித் தந்தார்கள். அதே போல ஹஜ்ரத் சௌபான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, சௌபான் ரலியல்லாஹு தஆலா சொல்லுவாங்க, நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட அப்படி நடந்து போயிட்டு இருந்தோம். போயிட்டு இருக்க நேரத்தில் ஒரு கபிரிஸ்தானுக்குள்ள நாங்கள் போன நேரத்தில் ஒரு கபருக்கு பக்கத்தில் ரசூலுல்லாஹ் நின்று சொன்னாங்க, இந்த கபராளிகள் வேதனை செய்யப்படுறாங்க அப்படின்னாங்க. என்ன யார் ரசூலுல்லாஹ் வேதனை செய்யப்படுறாங்களா? ஆமாம், வேதனை செய்யப்படுறாங்க. ரஜப மாதத்தில் ஏதாவது நோன்பு வச்சுருந்தாங்கன்னா இந்த வேதனையிலிருந்து அவங்க தப்பிச்சிருப்பாங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கன்னு சொல்லி சௌபான் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க. அப்போ ரஜப மாதத்தில் நமக்கு மாதம் முழுக்க நோன்பு வைக்கணும்னு இல்லை, ஆனால் சில பெண்கள் இருக்கிறாங்க, சில தாய்மார்கள் இருக்கிறாங்க, 3 மாதம் நோன்பு வைப்பாங்க. ரஜபு, ஷஅபான், ரமலான் 3 ரஜபிலிருந்து அப்படியே நோன்பு தொடங்கிடுவாங்க. அப்படி வைக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆக அப்படியெல்லாம் நம் உடல்களை வருத்திக் கொள்ள வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. இருந்தாலும் கூட நமக்கு நேரம் கிடைக்கிற பொழுது நபி அவர்களால் அடையாளப்படுத்திருக்க இது போன்ற சுன்னத்தான நோன்புகளை நாம் வைத்தோம் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இது போன்ற நன்மைகள் நிறைய நமக்கு கிடைக்கும். எனவேதான் கண்ணியத்திற்குரிய பெருமக்களே, இது போன்ற இபாதத்துகளுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்த வேண்டும். ஆக இது போன்ற மாதங்களை குறித்து பெருமானார் அடையாளப்படுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் அதை நாம் விட்டுவிடக்கூடாது. அதே போன்றுதான் அதிகமாக அல்லாஹ்விடத்தில் அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபின் வ ஷஅபான் வ பல்லிக்னா ரமலான். ரமலான் நெருங்குவதற்கு முன்னால் 2 மாதங்களுக்கு முன்னாலேயே ரமலானை நபி அவர்கள் வரவேற்க ஆரம்பித்து விடுவார்கள். எனவே தான் இந்த துஆக்களையும் அதிகமாக ரப்பே ரஜபனுடைய மாதத்திலும் ஷஅபானுடைய மாதத்திலும் எங்களுக்கு பரக்கத்து செய், ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய நசீபை கொடு, ஆயுளை பலப்படுத்திக் கொடு என்று அல்லாஹ்விடத்தில் அதிகமாக கண்ணியத்திற்குரிய பெருமக்களை நாம் துஆ செய்ய வேண்டும். அதற்குண்டான நேரமும் காலமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை உணர்ந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வந்திருக்கிற இந்த ரஜபனுடைய மாதத்தை கண்ணியப்படுத்தக்கூடிய நல்ல தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு வழங்குவானாக. அதிகமாக இபாதத்துகள் செய்கிற நசீபை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் தந்து அருள்வானாக. அதற்குண்டான ஆரோக்கியத்தையும் ஆஃபியத்தையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவானாக. நம்முடைய உள்ளங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற ஹலாலான முராதுகளை அல்லாஹ் நிறைவேற்றி தருவானாக. குறிப்பாக ஆபத்தான நோய் நொடிகளிலிருந்து அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கும் நம்மை சார்ந்தவர்களுக்கும் அல்லாஹ் பாதுகாப்பு தருவானாக. எல்லாத்திற்கும் மேலாக புனிதம் நிறைந்த கஅபாவின் நபியருடைய ரௌலாவின் புனிதம் நிறைந்த பைத்துல் முகத்தஸையும் அடிக்கடி சந்தித்துக் கொள்ளக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அத்தனை பேர்களுக்கு வழங்கி அருள்புரிவானாக. ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.